ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதிக கண்திஷ்டி இருந்திருக்கிறது, அதிக மனவேதனைகள் இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் யார் யார்? நீதான். கண்திஷ்டி படுவதற்கும் கவலை வருவதற்கும் நீதான் காரணம். ஒரு பொருள் வாங்கினாய் என்றால் யாரிடமும் சொல்லக்கூடாது. அது எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அம்மா, அப்பா, உன் குடும்பத்தில் இருக்கும் உன் துணை, உன்னுடைய குழந்தைகள், தெய்வம், இதை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீ அப்படியா? எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுதே இது வாங்கியிருக்க, அது வாங்கியிருக்க என்று வெளியில் சொல்கிறாய். வெளியில் கேட்பவர்களிடம் உன்னுடைய குடும்பத்தை நாயத்தை அப்படியே சொல்கிறாய். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தயவு செய்து வெளியில் காட்டாது. இது உன் குடும்பத்திற்கு ஆகாத ஒன்று. எத்தனை விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று வரைக்கும் ஏன் நீ திருந்தவில்லை என்று நான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் எதற்கும் பதில் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு சிரிப்பு மட்டுமே. கேட்டால் நான் யதார்த்தமாகத்தானே இருக்கிறேன் என்கின்றாய். அம்மா, நீ யதார்த்தமாக இருக்கிறாய். ஆனால் அதுவே உனக்கு வினையாக வரும் பொழுது நீ குறித்துக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு பொருளை வாங்கினாய். அந்த பொருளை வாங்கி ஒரு நபரிடமும் சொன்ன, இந்த பொருளை வாங்கியிருக்க அப்படின்ட்டு. அந்த நபரோ பட்டும் படாமல் மனதில் ஒரு பொறாமை எண்ணத்தோடு சரி சரி என்று கேட்கும் பொழுது நீ அடுத்த நிமிஷம் யோசித்தாய். ஏன் இவள் நம்மிடம் ஒழுங்காக பேசவில்லை? நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷம் இல்லை என்றால் அது எப்படி வாங்கினா, என்ன வாங்கினா, எதுவுமே கேட்காம ஊனியே போடுறா, பொறாமையோ என்று அவள் கண் வைத்து விட்டாள். அந்த பொருளை பத்திரமாக பார்த்துக்கொள். அவள் நிச்சயமாக அந்த பொருளை கிடைப்பதற்காக உன் வீட்டுக்கு கூட வரலாம். ஆனால் நீ என்ன செய்? வெள்ளிக்கிழமை நீ எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். உன் வீட்டில் இருக்கும் பொருட்கள் காணாமல் போகாது, உடைந்து போகாது, மன கஷ்டப்படுவது போல எதுவும் நடக்காது. அதற்காக செவ்வாய், வியாழன், ஞாயிறு, செவ்வாய், வியாழன், ஞாயிறு, இந்த 3 கிழமை, செவ்வாய், வியாழன், ஞாயிறு, இந்த 3 கிழமையிலையும் எலுமிச்சம் பழத்தால் உன்னுடைய வீடு முழுவதும் சுற்றி போடும். முதலில் நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறீர்களோ நின்று சுற்றி போடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் வளர்க்கும் உயிரினங்களுக்கு சுற்றி போடுங்க. ஏனென்றால் உங்களுக்கு வரும் ஆபத்துகளை அவர்களும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு வரும் தீய விஷயங்கள் ஓடிவிட வேண்டும் என்பதற்காக நீங்களும் பத்திரமாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் உயிரினும் பத்திரமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களும் பத்திரமாக இருக்க வேண்டும். அதற்காக செவ்வாய், வியாழன், ஞாயிறு 3 கிழமையிலும் எலுமிச்சை பழத்தை வைத்து சுத்தி போட வேண்டும். எப்படி என்றால், ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து, இது ஏற்கனவே நீ என்னுடைய காலடியில் வைத்த எலுமிச்சை பழமாக இருக்கலாம், இல்லை என்றால் சாதாரணமான எலுமிச்சை பழமாக இருக்கலாம். இதோ ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சமமாக அரைந்து அதில் குங்குமத்தை வைத்து சுற்றி போட வேண்டும். சுற்றி போட்டு விட்டு வீட்டு வாசலுக்கு போய் பிழிந்து விட்டு ஒரு கன்னத்தை ஒரு பக்கமும் இன்னொரு கன்னத்தை இன்னொரு புறமும் தூக்கி போட்டு விட்டு நீ திரும்ப உன்னுடைய வீட்டுக்குள் வரும் பொழுது உனக்கு நேராக யாருமே நிற்கக்கூடாது. நீ வாசல்ல போய் புழிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து திரும்பும் போது உனக்கு நேராக யாருமே இருக்கக்கூடாது. புரிகிறதா? அதனால் நீ பிழிந்து விடும் பொழுது யாரையுமே பின்னாடி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ திருமணத்திற்கு பிறகு வாசல்ல போய் புழிஞ்சு விட்டுட்டு நீ திரும்பும் பொழுது யாரும் உன் கண்ணுக்கு நேரம் நிற்க கூடாது. வாசல்லையே ஒரு கப்ல தண்ணி வச்சு கை கால் முகத்தை கழுவி விட்டு வீட்டுக்குள் வா. அது கை கால் கழுவாமல் வீட்டுக்குள் வந்துவிடாது. விழுந்து விட்டு கை கால் கழுவி விட்டு முகத்தை கழுவி விட்டு வீட்டுக்குள் வந்து எப்பொழுதும் போல இரு. இது பயமே இல்லாத ஒரு விஷயம். உன் வீட்டில் இருக்கும் பொருள் யாரும் எடுக்க முடியாது, கண்திஷ்டி படாது, பொறாமை எண்ணத்தால் வரும் எந்த ஒரு தீய விஷயமும் உன் வீட்டில் இருக்கும் எதையும் பாதிக்காது. இது நான் உனக்கு ரகசியமாக சொல்வது. அதாவது நீ நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாய். நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பிள்ளையிடம் நல்ல விஷயத்தை சொல்லி காப்பாற்ற வேண்டும்.
நீ நல்ல பிள்ளை, அதனால்தான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன். இந்த சூட்சமமான விஷயத்தை எல்லாம் யாரிடம் சொல்வது கிடையாது. நீ மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி, உன் வீட்டில் இருக்கும் உயிர்களையும் காப்பாற்றி, உன் வீட்டில் இருக்கும் பொருட்களையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு அப்பாவாக என்னுடைய கடமை. நீயாவது இரவு நேரத்தில் தூங்குகிறாய். நீ சொல்லலாம், நான் தூங்குவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று. ஆனால் நீயோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கலாம். ஆனால் இந்த சாய 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல. தூக்கம் என்பதும் கிடையாது. நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிடுவது, உங்களை ஒவ்வொரு நாளும் கவனமாக பார்த்துக் கொள்வது, இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. உங்களை சுற்றி சுற்றி வந்து நீங்கள் என்னென்ன கேட்கிறீர்களோ அது இந்த நேரம் கொடுக்கலாமா, இல்லை கொடுக்க வேண்டாமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாமா என்று பார்த்து பார்த்து செய்வதுதான் என்னுடைய வேலை. நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் பொறுமை கொண்டு வாருங்கள். நான் சொன்ன விஷயத்தை செய்து பார். கண் திருஷ்டி விலகும். ராம எண்ணம் இருக்காது. தீயதா யாராவது தீய விஷயத்தோடு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று செய்ய வருபவர்களை தடுக்கும். அதே நேரம் எந்த பொருளும் திருட்டு போகாது. யாரும் எதையும் எடுக்க முடியாது. புரிகிறதா? நீ முழுமையாக தெய்வத்தை நம்பிவிட்ட. நீ எப்பொழுதுமே சொல்வார், யாரை நம்பி இந்த காரியத்திலலாம் இறங்குற அப்படின்னு யாராவது கேட்டா நீ சொல்ற ஒரே ஒரு விஷயம், தெய்வத்தை நம்பி இறங்குற அப்படிங்கிறது. அந்த தெய்வத்தை நம்பி நீ இறங்கிட்ட. அதற்கு பிறகு கவலை எதுக்கு? கவலையே வேணாம். சந்தோஷமா இருங்க. எவ்வளவு உங்களால கவலையை மறந்து சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு இன்ப கட்டங்களாக மாறும். தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்வழி காட்டும் என்று நம்புகிறேன். நானே உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது வேறு எந்த கவலையுமே வேண்டாம், எந்த பயமுமே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் உண்டு. இன்று நான் இந்த தீர்வை சொன்னேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் நல்லபடியாக அனுபவித்து எல்லா விஷயத்தையும் தாராளமாக பெற்றுக்கொண்டு இன்பத்தோட வாழ்ந்து வா. நான் இருப்பேன். ஒவ்வொரு கணமும் உனக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் போட்டு வாழ வைத்துக் கொண்டு இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.